அந்த கடையோட மதிப்பு எவ்வளோக்கா லாஸ் ஆயிருக்கு உங்களுக்கு? எனக்கு 75 ரூபாய்மா அந்த கடையோட மதிப்பு. 75,000. உள்ள ஒரு பொருள் அந்த சிலிண்டரு, அடுப்பு, சாப்பாடு செய்ய வாங்கின பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா வருமா. ஜூஸ் மிஷினு, மிக்சி எல்லாம் சேர்த்து. ஜென்ரேட்டர் கூட இப்பதாம்மா வாங்கினேன். 27,000 ரூபாய் கொடுத்து இப்பதாம்மா ஜென்ரேட்டர் வாங்கினேன். இல்ல கடையை அவங்க வந்து ஹைவேஸ்ல இருந்து வந்து எடுக்கும் போது நீங்க வந்து சொன்னீங்களா கடையை சரி நான் எடுத்துறேன் உடைக்கலாம் வேணாம் நீங்க சொன்னீங்களா? எடுத்துறேன்டாமா சொன்னேன். வண்டி வர வச்சுட்டாக்கா எடுக்கத்தானமா போறேன். வண்டி வர வச்சுட்டேன் பாரு சொன்ன உடனே அக்கா பையன் வண்டி இட்டுன்னு வர போயிருக்கான். அதெல்லாம் கடை எடுத்துனப்பா 2 மணி நேரம் கொடுப்பா வண்டி படைப்பில இருந்து வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். மற்றபடி நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. வாக்குவாதம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க இடம் ஹைவேஸ் ஏதோ தற்காலிகமா ஏதோ வயிற்று பருப்பு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட போய் நான் ஏன் வாக்குவாதம் பண்ண போறேன் நீங்க சொல்லுங்க. நான் வேற என்னோட எடுத்து போய் போட்டுக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் தானே சொன்னேன். அப்படி கிட்ட வந்துட்டாங்களா உள்ள இருக்கிற பொருளாவது எடுத்து வெளியே வச்சிடறேன். நீ பாக்ஸ் எடுத்துட்டு போ. அவர் உள்ள இருக்கிற பொருளை எடுத்து வச்சாலும் பாக்ஸ் வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுறேனே அது கூட ஒத்துக்கலையே. அதிகாரிங்க யார் யாருக்கா வந்தாங்க யாரும் தெரியுமா? பேர்லாம் தெரியுமா? அதிகாரி என்ன பார்க்கவே விடலைங்க சார். நான் பங்கால தான் நின்னுந்தேன். அதிகாரி எல்லாம் யாருமே பார்க்க விடல. ஜேசிபி எடுத்துட்டு வந்தோடனே நான் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பங்காண்டே நின்ட்டேன். ஆல்ரெடி நான் மாநகராட்சி கொடுத்த லைசன்ஸ் கூட எடுத்து அவரை போய் காட்டுறதுக்குள்ள ஜேசிபி வந்து பங்கு மேல அப்படியே அமுகுது. ஐயோ நான் அந்த கடை போறதுக்கு மாநகராட்சி லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு? கொடுத்துருந்தாங்க சார். அது ஆனா டோக்கன் கட்டுறேன்ல சார். நானு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கட்டுறேன். எனக்கு முன்னாடி கருப்பட்டி காப்பி இருக்கு, டீ கடை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு காம்பவுண்ட் ஒட்டி இருக்கு. நீங்க பாத்துருந்தா தெரியும் சார். காம்பவுண்ட் தாலுகா ஆபீஸ் காம்பவுண்ட் ஒட்டி இருக்கு. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கு. எப்படி நீங்க வந்து உடைக்கிறதுக்கு? மத்த கடையெல்லாம் அகற்றாம உங்க கடையை மட்டும் அகற்றுறதுக்கு காரணம் என்ன? அதான் சார் பிடிக்காதுதான். அவங்க பொலிட்டிகேஷன் பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது. இந்த பொட்டச்சி வந்து வெளியூர்ல வந்து இவ்வளவு தைரியமா போய்க்கிறாள். யாரு நான் சொன்னாலும் கேட்காம. அது இன்னொரு விஷயம் நான் யார்கிட்டயும் புரோக்கர்ஸ் பேப்பர் எல்லாம் வாங்க மாட்டேன். பேப்பர் வாங்கி அவங்க கிட்ட கொடு இவங்க கிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. எந்த அட்வொகேட் வந்தாலும் எந்த பேப்பர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அதான் பிரச்சனை அவங்களுக்கு. இப்ப நீங்க மாநகராட்சிக்கு எவ்வளவு டெய்லியும் இது அமௌண்ட் தரீங்க? அது இல்லாம நெடுஞ்சாலைத்துறைக்கு எவ்வளவு அமௌண்ட் தரீங்க டெய்லியும் வாடகை மாதிரி? நெடுஞ்சாலைத்துறைக்குலாம் டெய்லி நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் வாங்கல சார். மாநகராட்சி தான் டெய்லி டோக்கன் 30 ரூபாய் வாங்குது. 30 ரூபா. ஆனா கடை இருக்குது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். அவங்க 19ல இருந்தே நமக்கு தெரியும் கடை இருக்குது. நாயர் அம்மாட்டே 3 லெட்டர் கொடுத்துக்கிறேன். இப்ப வந்து குமாரி அம்மாட்டே 3 லெட்டர் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே இருந்த முருகேஷ் சார் கமிஷனர் இருந்தாரு அவராண்டே லெட்டர் கொடுத்துருக்கேன். இப்ப அங்க உங்களை கடை போட விட்டுருக்காங்களா? எங்க சார்? போயிட்டு தான் சார் இருக்கு. நான் தான் கலெக்டர் மனு கொடுத்திருந்தேன். உள்ள போட்டதான் எங்களுக்கு அனுமதி. வெளியெல்லாம் போடலாமேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் வெள்ளிக்கிழமை தான் போய் கடையை போய் வாடகை வந்து விட்டா இன்னைக்கு தான் போறேன். இப்ப பங்கு போட்டு அந்த ரசீட்டு கட்டிட்டு தான் இருக்கேன். அது இல்லாம இப்ப 6000 ரூபாய் கொடுத்து வந்துட்டு நான் பங்கு போட்ட பிறகு 6000 ரூபாய் கொடுத்து வந்துட்டு இது பண்ணிருக்கேன். லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். அதுதான் நாங்க கார்பரேஷன்ல கேட்டது கூட இது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது வந்து ஃபுல்லா ஹைவேஸ் தான். அதாவது அவங்க தான் லைசன்ஸ் நீ வச்சுக்கமா பிரச்சனை வராத வரைக்கும் வச்சு வேணா. ஃபுட் லைசன்ஸ் இப்ப 20ல போட்டேன். 23 ரினிவல் முடிஞ்சிச்சு. இப்ப 23ல இருந்து 26 ரினிவல் பண்ணிருக்கேன் நானு. என்ன லைசன்ஸ் அது? ஃபுட் லைசன்ஸா? ஃபுட் லைசன்ஸ். ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ். ஓகே. இது அந்த கடை வைக்கலான்ட்டு மாநகராட்சிக்கு தெரியுமா? மாநகராட்சி அவங்க அனுமதியோட தானே நீங்க கடை வச்சிருந்தீங்க அங்க? அவங்க எல்லாருக்குமே தெரியும் சார். அது மாநகராட்சிக்கு தெரியும். கலெக்டர் ஆபீஸுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன். இப்ப இவ்வளவு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு இந்த கடையை உடைக்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி சொல்றீங்களா? இவ்வளவு அதிகாரியும் தெரிஞ்சியும் என்ன வந்து கடையை உடைக்கிறாங்கன்னா அது நியாயமா? அது அப்ப அநியாயம் தானே. அவங்க சொல்றது எல்லாமே பொய் தானே. அவங்க கவர்மெண்ட் மோதுற அளவுக்கு நான் அப்படி இல்லையே. அது சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா சண்டை போடுறது வாக்குவாதம் சொல்லலாம். எதுவுமே சொல்லலாம். அந்த தம்பி ஜேசிபி நம்ம கடையாடு நிக்கவே கிடையாது. இடிக்கிறப்ப மட்டும் தான் நம்ம கடையாடு அது நின்றுச்சு. நான் ஹேண்டிகேப் கிடையாதாவது ஒரு மணி நேரம் நின்றுந்தாங்க சாப்பிட்ற வரைக்கும். அண்ணன் பக்கத்துல இருக்கிற பங்குலயாவது 1 மணி நேரம் நின்றுந்தாங்க. சாப்பிட்ற வரைக்கும் அங்கதான் நின்று பேசியிருந்தாங்க. அது ஒண்ணும் இல்ல சார். போலீஸ் நான் பங்கு போட்டதுல இருந்து பொலிட்டிகேஷன் ஒரு பிரச்சனை. யார்கிட்டயும் கட் அண்ட் ரைட்டாவோ சண்டை போட்டோ யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி இது வரைக்கும் இல்ல. நீங்க விசாரிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அங்க கூட போய் நீங்க எங்க கடை போட்டிருக்கீங்க? எந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க? சாண்டோரியம் தாலுகா ஆபீஸ். சாண்டோரியம் தாலுகா ஆபீஸ். சரி சரி சரி. அவரு இன்னொருத்தர் வந்து பழக்கடை போட்டிருக்காரு. அவருதையும் வந்து ஜேசிபி வச்சு இது உடைச்சாங்க. அந்த ஒரு இதுவும் வந்து ரொம்ப பயங்கரமா வைரல் ஆச்சு இன்டர்நெட்ல. இது அவருக்கும் ஜேசிபி அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு எதனா பிரச்சனை? அவருக்கும் அந்த ஹைவேஸ்க்கு எதனா பிரச்சனை இருக்கா? எது தள்ளு வண்டிங்களா? ஆமா.
அதே இது அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் வெளியே. நெடுஞ்சாலைத்துறை வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். நெடுஞ்சாலைத்துறை வந்து அடிக்கடி பாக்கிறதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு வேற வேலை இல்லையான்னா நம்ம கிட்ட வந்து பாக்கிறதுக்கு. இப்ப மெயினா இப்ப நாங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது டிராபிக் அதிகமாகுது, ஜிஎஸ்டி ரோட்ல டிராபிக் அதிகமாகுது, இந்த தள்ளுவண்டி கடையால தான் டிராபிக் அதிகமாகுது அப்படின்ட்டு தான் இது மினிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டாரு. அதன் பேர்ல தான் நாங்க வந்து கடையை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிராபிக்கை வச்சுதான். நீங்களே சொல்லுங்க, டிராபிக் பஸ் ரோடு எங்க இருக்கு, என் கடை எங்க இருக்கு? என்ன வாக்குவாதம்? ஒண்ணுமே இல்ல. வந்தாங்க சொன்னாங்க, சரிப்பா 2 மணி நேரத்துல எடுத்துறேன்ப்பா அப்படின்னேன். சரி அப்போதான் நல்ல நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் வண்டி வரணும்லப்பா, என்னால நகர்த்த முடியாது, பெருசு எப்படிப்பா நகர்த்தி வைக்க முடியும்? அதான் ஹைவேஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கடையை அகற்றணும்ட்டு பேசிட்டு இருக்கும் போது ஜேசிபி காருக்கும் கடைக்காரங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்ப வந்து ஜேசிபி கார் வந்து இது கடையை வந்து உடைச்சிட்டாரு, அதனால சிறிய ஒரு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நெடுஞ்சாலைத்துறை சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் இது என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி போட்டாங்க. நானும் சண்டை படுத்து ஜேசிபி காரை எடுத்து போடலையாமா? போலீஸ்காரட்டி அந்த பையன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டனே, சின்ன பையன் கூட பாக்காம சாமியை விட்டு 2 மணி நேரத்துல எடுத்துறேன்னு கையெடுத்து கும்பிட்டனே, அதுதான் சண்டை போட்டுட்டாங்களா? அப்படிதான் சொல்லி ஒரு அறிக்கை, ஒரு நோட்டு ஒண்ணு வந்திருக்கு, பிரஸ் நோட்டு ஒண்ணு வந்திருக்கு. சரி, அதுதான் என்ன விஷயம் அப்படின்றதுக்காக கால் பண்ணி கேட்கலான்ட்டு கால் பண்ணியிருந்தேன். இது என்னக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா பிரச்சனையா? ஜேசிபி காருக்கு எதனா முன்விரோதம் எதனா இருக்கா? இல்லன்னா அந்த தம்பியை பார்த்தவே இல்ல சாமி. அப்பதான் 12 மணிக்கு தான் அந்த தம்பியே நான் பார்த்தேன். அது முன்னுறது எனக்கு என்னமா இருக்க போகுது? நான் தினம் அண்ணனை போய் பாத்துட்டு வர போறேன். அவன் தான் சொந்தக்காரா வந்தக்காரா, அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட மோதுற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா சாமி? நானே ஏதோ வயசு போயிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட போய் சண்டை போடுவேனா? இப்ப எப்படி கடை வந்து இப்ப வேற எதனா இடத்துல போட்டிருக்கீங்களா? எப்படி தள்ளுவண்டி தான் சார் போட்டிருக்கேன், தள்ளுவண்டியை தான் போட்டிருக்கேன். தள்ளுவண்டி மட்டும் டீ சாப்பிடலாம், சாப்பாடுலாம் எதுவுமே போடல, நிறுத்திட்டேன். ஜூஸை மட்டும் எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு நேத்தான் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்தேன். 2000 ரூபாய் வாங்கி. திருப்பி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து எதனா பேசுனாங்களா? திருப்பி கடை போடுறதுக்கு என்ன? நான் மறுநாளே நான் வெள்ளிக்கிழமையே கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டேன் சார். இந்த மாதிரி இதை நம்பிதான் என் வாழ்வாதாரம் போகுது, நாங்க இந்த மாதிரி உடைச்சிட்டாங்க, அதுக்கு நான் தள்ளுவண்டி போட்டு நான் கடையை போட்டுக்கிறேன், பிரச்சனை எதுவும் அதிகமா பண்ணாம வேற என்ன இடம் பார்த்து இருந்தா விடுங்க, இல்ல உடச்சுக்காக ஈடுபடு நான் சொல்ல தரவா, உடச்சதுக்காக ஈடுபட கொடுங்க, இல்லைன்னா அதுவே நான் தள்ளுவண்டி போட்டா நான் போச்சுக்கிறேன் சாமி, இதை நம்பிதான் ஓடுது, பிள்ளைங்க படிக்குது, நான் வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வண்டி போட்டுருங்க, ஆனா தள்ளிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கலெக்டர் தாசில்தார்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போமா அப்படின்ட்டாரு. நான் வெள்ளிக்கிழமையே போயிட்டு வியாழக்கிழமை அடிச்சாக்க வெள்ளிக்கிழமை கலெக்டர் போய் பார்த்துட்டேன்.